இஸ்ரவேலின் நித்திய ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் பார்ப்போம். தேவன் தமது உடன்படிக்கையின் மக்களான இஸ்ரவேலருடன் உடன்படிக்கைகளை செய்தார். இஸ்ரவேலரின் எதிர்பார்ப்பு மேசியாவின் ஆட்சியுடன் கூடிய நித்தியமான தேசமாகும். இந்த உடன்படிக்கையில் மாறாததாக நிலை நிற்கும் காரியங்கள் 7 காரியங்கள் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டது. அது என்னவென்று சொன்னால், அதற்கு முன்பு எரேமியா 33 அதிகாரம் 7-26 வசனங்களை நாம் மையமாக கொள்வோம். அந்த 7 வாக்கு தத்தத்துக்குரிய மாறாத காரியம் என்னவென்று சொன்னால், முதலாவது என்றென்றைக்குமான ஒரு ஜாதி, 2வது நிலையான ஒரு தேசம், 3வது ஒரு நித்திய ராஜா, 4வது ஒரு நித்திய சிங்காசனம், 5வது ஒரு நித்திய ஆளுகை, 6வது ஒரு புதிய உடன்படிக்கை, 7வது நிலையான ஆசீர்வாதங்கள். இவைகளை மாறாத வாக்குத்தத்தமாக தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்து அவர் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த 7 காரியங்களை நாம் வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, முதலாவது என்றென்றைக்குமான ஒரு ஜாதி, இஸ்ரவேலின் சந்ததியினர் இன்றோ நாளையோ 1000 ஆண்டு ஆட்சியிலோ முடிந்து போக மாட்டார்கள். என்றென்றைக்குமாக அவர்கள் சந்ததியினர் தொடர்வார்கள். புதிய பூமியிலும் மீட்கப்பட்ட சிருஷ்டி உலகில் பிற மக்களுடன் ஒன்றாக வருவார்கள். பல வேத பகுதிகளும் இதற்கு ஆதாரம். ஏசாயா 66:22, எரேமியா 31:35-37 நாம் வாசித்து அறியலாம். 2வது நிலையான ஒரு தேசம். இஸ்ரவேலருக்கு கிடைத்த முக்கிய வாக்குறுதி இது. ஆபிரகாமுடன் செய்த உடன்படிக்கை ஈசாக்குடன் புதுப்பிக்க யாக்கோபுக்கும் உறுதிப்படுத்தி வழங்குகிறார். ஆதியாகமம் 15 அதிகாரம் 18வது வசனம், 26 அதிகாரம் 1-4, 28 அதிகாரம் 10-15 வசனங்களில் நாம் வாசித்து அறியலாம். தவறுகள் நிமித்தம் அவர்கள் அவ்விடம் விட்டு சிதறடிக்கப்பட்டாலும் இறுதியில கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்பது திண்ணம். ஏசாயா 11 அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், எரேமியா 23 அதிகாரம் 5-8, மத்தேயு 24 அதிகாரம் 29-31. அந்த தேசம் அவர்களுக்கு நித்திய சுதந்திரமாக தேவன் கொடுக்கின்றார். ஆதியாகமம் 17:7-8. 3வதாக ஒரு நித்திய ராஜா. இஸ்ரவேலருக்கு நித்திய அரசர் பற்றிய வாக்குறுதி உண்டு. தாவீதுடன் செய்த உடன்படிக்கையில் அது உறுதிப்படுத்தி வழங்கப்பட்டது. சங்கீதம் 89:36, எரேமியா 38:17. அந்த அரசர் மேசியாவாகிய கிறிஸ்து. அடுத்து 4வதாக ஒரு நித்திய சிங்காசனம். தாவீதுடன் உடன்படிக்கை செய்தபோது நித்திய சிங்காசனம் வாக்களிக்கப்பட்டது. 2 சாமுவேல் 7 அதிகாரம் 16வது வசனம். அந்த நிலையான சிங்காசனத்துக்கு உரியவராக கிறிஸ்து வந்தார். வந்தவர் மாத்திரமல்ல, வருகிறவருமா இருக்கிறார். சங்கீதம் 89:36-37, ஏசாயா 9:7, லூக்கா 1 அதிகாரம் 31-33 நாம் இவைகளை வாசித்து அறியலாம். 5வது ஒரு நித்திய ஆளுகை. எருசலேமை மையமாக்கி ஒரு நித்திய ஆளுகை உண்டு என்பது இஸ்ரவேலருக்கு வாக்களிக்கப்பட்டது. அனைத்து ஜாதிகளும் அதிலே உள்ளடங்குவார்கள். 1000 ஆண்டு ஆட்சியில் அது அனுபவமாகும். சங்கீதம் 72:11, 86 அதிகாரம் 9வது வசனம், ஏசாயா 45:6வது வசனம், தானியேல் 7:13-14, மீகா 4:2, சகரியா 8:22, ஆமோஸ் 9:12 இவைகளுக்குரிய வசனங்களை நாம் வாசித்து அறிய முடியும். 6வது ஒரு புதிய உடன்படிக்கை. கிறிஸ்துவின் வழியாக இந்த புதிய உடன்படிக்கை சபைக்கு கிடைத்தது. அது இஸ்ரவேலருக்கும் உண்டு. ஆனால் 2 குழுவினருக்கும் ஒன்று போல அல்ல. இஸ்ரவேலரை பொறுத்தவரை இஸ்ரவேலர் தேசம் முழுமையாக மனம் திரும்பும் நிலையில் வருங்காலத்தில் ஏற்படுத்தப்படும் நிறைவான உடன்படிக்கைகளும் ஆகும். அது விரைவில் வரும். எரேமியா 31:31-34, ரோமர் 11:25-27 வசனங்கள். கடைசியாக 7வது நிலையான ஆசீர்வாதங்கள். இஸ்ரவேலர் உடன்படிக்கை வழி பெற்று ஆசீர்வாதங்களை பெரும்பாலான நிலையானது. மேசியாவின் ஆட்சியின் போது இஸ்ரவேலர் அதன் நிறைவாக அனுப்பி வைப்பார். ஏசாயா 35:5-10, எரேமியா 31:33,
எசேக்கியேல் 7:27, சகரியா 8:8, வெளிப்படுத்தின விசேஷம் 21:3. ஆக இந்த வாக்குமாறாத வாக்குறுதிகளை கர்த்தர் நித்திய ஒரு வாக்குறுதியாக என்றென்றைக்கும் இஸ்ரவேலர் மக்களுக்கு அவர் உறுதிப்படுத்தி அந்த அடிப்படையில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் கர்த்தர் நடத்துகிறார். இன்றைக்கும் நாம் புறஜாதிகளாக எண்ணப்பட்டாலும் கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவருடைய இரத்தத்தினால் கல்வி சுத்திகரிக்கப்பட்ட நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக கர்த்தர் நம்மை இணைத்து இந்த மாறாத வாக்குறுதிகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றி அவருடைய நித்திய வாழ்வுக்கு நம்மை சேர்த்துக் கொள்கிற வல்ல தேவன் நம்முடைய தேவன். நாம் என்றென்றைக்கும் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.